நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் அடையிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நம்மளுடைய வாழ்வியல் முறையாக தேர்ந்தெடுக்கணும். அதில் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை எவ்வளவு தூரம் நம்ம நம்புகிறோம். ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க, அவுட் ஆஃப் 10 நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அதை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட். அந்த சிஸ்டத்தின் மேலே நிறைய மேன் பவர் அவங்களுக்கு தேவையான பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணுனா இந்த சிஸ்டத்தில் நமக்கு பெருசாக இன்கம் கிடைக்கும், இதை லைஃப் டைம் பிஸ்னஸாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எவ்வளவு வச்சிருக்கிறோம். இது ஒன்று தான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். அடுத்து அதுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகளை திறமைகளை நம்ம வளர்த்துக்கிறணும். ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, வேற எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னாலும் அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போக முடியும். ஆனால் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் மாத்திரம் எந்த நாலேஜ் இல்லைனாலும் இங்கே வந்துடலாம். சக்ஸஸ் அடையணும்னா அந்த நாலேஜை வளர்த்துக்கிறணும், நேசிச்சு பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தையும் எந்த மாதிரி எல்லாம் மக்கள் வாழ்றாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் செத்துக்கிட்டு இருப்பான், சூசைட் பண்ண போறேன், 1 லட்ச ரூபா பிரச்சனை எனக்கு அப்படின்பா. இன்னொரு நபர்கிட்ட நம்ம போய் உட்காருவோம், 10 லட்சம் 20 லட்சம் நான் டொனேட் கொடுத்தேன், வேற வேற விதங்களுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. 1.5 கோடி 2 கோடியில ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் நம்ம பார்ப்போம், சந்திப்போம், பேசுவோம். விதவிதமான மக்கள், விதவிதமான சிந்தனையில, பண ஏற்றத்தாழ்வுல, சிந்தனை ஏற்றத்தாழ்வுல, அறிவு ஏற்றத்தாழ்வுல, நம்பிக்கை ஏற்றத்தாழ்வுல எல்லா விதமான மக்களையும் பார்ப்போம். இதை நேசிக்க தெரியணும். யார எந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம கன்சல்டிங் கொடுக்க போறோம். ஒரு பக்கா பியூர் கன்சல்டன்ட் வேலையை பார்த்தோம்னா 100% இதுல சக்சஸ் அடையலாம். அதை நேசிச்சு பண்ணணும். ஊர் ஊரா போறது, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சின்ன சின்ன கலாச்சாரம் இருக்கும், சின்ன சின்ன நம்பிக்கை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது, ஏன் இங்க இப்படி பண்றாங்க, ஏன் வேற இடத்துல அப்படி பண்றாங்க, இவங்களுடைய நம்பிக்கை என்ன, இது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தவிர வேற எந்த பிசினஸ்ல இருக்கிற நபருக்கும் இது வாய்க்காது. இதை ரசிக்கணும், இதை நேசிக்கணும். அவங்கவுங்களுடைய ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் டிராவல் பண்ணுவாங்க. எவ்வளவு திறமையான நபரா இருந்தா கூட, அரசியல்வாதி, மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல்வாதியா இருந்தா கூட, தேர்தல் வர்ற டயத்துல மட்டும்தான் மக்களை சந்திப்பாங்க. எப்பயுமே மக்களுடைய வாழ்வாதாரத்தின் உள்ள ஊடுருவி போகக்கூடிய ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுல நம்ம உயர்த்தலாம் அப்படிங்கிற சிந்தனை வேணும், எண்ணம் உயர்வு இருக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ரொம்ப பெருசா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்க போறோம், நம்ம தான் மாற்ற போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒரு சமூக பொறுப்பும் அக்கறையும் இருக்கணும். இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான, சக்சஸ் அடைகிறதுக்கு உண்டான டிப்ஸ். முழுக்க முழுக்க உங்களுடைய பேஷன், உங்களுடைய விஷன் இருக்கணும். இந்த விஷன் சமூகம் நலன் சார்ந்த விஷன் இருக்கணும். அதை அடைகிறதுக்கு உண்டான வழிமுறை நெட்வொர்க்கா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி, விஷன், சமூக பொறுப்பு, மிஷன், நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. இந்த பயணத்தை எடுத்தோம்னா 100% வந்த எல்லா நபரும் ஜெயிக்கலாம்.